அன்பு உறவுகளே, இப்பொழுது நாம் பார்க்கின்ற இடம் பூண்டி மாதா ஆலயத்தில் உள்ள புனித ஹோலி லேண்ட் என்று அழைக்கப்படுகின்ற குகை, அதாவது கேவ் அமைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த இடத்துல அப்படியாகவே வீடியோவை உங்களுக்கு பதிவு இறக்கம் செய்து காட்டுகின்றேன். இந்தமா தெரேசா, இந்த சூப்பர் இல்ல? இந்த இது ஜெருசலேம் அவர்கள் தங்களின் முக்கிய பணியாக திருநூலை தோல்சுவடிகளில் பணிகள் வகித்தனர். அவர்கள் எடுத்து வைத்த மிக பழமையான இது மாட்டு தொழுவம். பூங்கான் குகைகளில் திரு வடிவம் இங்கு வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து புனித பூமி பயணத்தின் இறுதி கட்டமாக இது எது சொல்ல ஆண்டவருக்கு தீர்ப்பிடுகின்றார் தெரியுமா? ஜெருசலேம் நகரம் பிளாத்து மன்னன் அரண்மனை. பிளாத்து இது வந்து ஆண்டவர் கல்லறை மண்டை ஓடு எனப்படும் இடம் அது அமைக்கப்பட்டுள்ள காட்சி. இதெல்லாம் கிரில்லு போட்டிருக்கிறாங்க. இது யோவானுக்கு எழுதிய திருமுகத்தில் 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற சமாரிய பெண்ணிடம் ஆண்டவர் பேசுகின்ற காட்சி. யாக்கோபின் கிணறிடம் யூதர்கள் சமாரியரிடம் பேசுவதில்லை என்று பார்க்கின்றோம் அல்லவா? அந்த காட்சி தான் இந்த இடம். அருமையாக சித்தரிக்கப்பட்டுள்ளது இந்த காட்சி. யூதர்கள் சமாரியரிடம் பேசுவதில்லை, சமாரியரோடு யூதர்கள் பழகுவதில்லை. ஆனால் யூதராக பிறந்த இயேசு ஜாதி மதம் எல்லாவற்றையும் கடந்து சமாரியரோடு அந்த பெண்ணோடு பேசுகின்ற காட்சி தான் இது. இது கலிலியாவிலே ஆண்டவர் தன் தந்தையோடு தச்சு வேலை செய்கின்ற காட்சி அமைக்கப்பட்டுள்ள. இயேசு கிறிஸ்து தன் தந்தை சூசையோடு மர வேலை செய்கின்ற காட்சி, தச்சு வேலை. இது கலிலியா என்று அந்த நகரத்தை பொறிக்கப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் தொழுகை கூடத்தில் இருக்கின்றது போல காட்சி. முதலில் ஆண்டவர் தொழுகை கூடத்தில் வாசித்த நிகழ்ச்சியானது எசையா 61வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது என்ற வார்த்தையை எசையா 61:1 அதிகாரத்திலே பார்க்கின்றோம். தொழுகை கூடத்தில் குருமார்கள் அனைவருக்கும் ஆண்டவர் போதிக்கின்ற காட்சியாக நாம் வேதத்திலே பார்க்கின்ற காட்சி. இது தொழுகை கூடம் என்று அமைக்கப்பட்டுள்ளது. அன்பர்களே, இந்த புனித பூமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. புனித பூமிக்கு ஹோலி லேண்ட் செல்லாதவர்களுக்கு இந்த பூண்டி மாதா ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புனித பூமியான காட்சி தான் நான் உங்களுக்கு படம் எடுத்து உங்களுக்கு அனுப்புகின்றேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து மற்றவர்களுக்கும் இதை பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புனித பூமியை 3 பாகங்களாக பிரிக்கலாம். யூதேயா நாடு, சமாரியா நாடு, கலிலேயா நாடு. அன்பானவர்களே, இந்த புனித பூமியில் நீங்கள் முதலடி எடுத்து வைக்கும் இடம் இது கலிலியா கடல்.
யூதேயா நாட்டில் கலிலேய கடவுள் கடல் இடம் பிடித்த 2 இடங்களை என்று அழைக்கப்படுகின்றது. இங்கே கலிலேயா கடலிலே ஆண்டவர் தம்முடைய சீடர்களோடு படகில் ஏறி அமர்ந்து நற்செய்தியை போதிக்கின்றதை ஆங்கங்கே நாம் காண்கின்றோம். அந்த காட்சி தான் இது. அடுத்து யூதேயா நாட்டின் மொத்தமாக இது கானாவூர் திருமணத்தில் ஆண்டவர் 6 கற்சாடிகளிலே யோவான் அதிகாரம் 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். கானாவூர் திருமணத்தில் கற்சாடிகளில் தண்ணீர் நிரப்பி திராட்சரசமாக மாற்றுகின்ற காட்சியை இங்கு பொருத்தப்பட்டுள்ளன. இதையும் உங்களுக்கு புகைப்படம் எடுத்து உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களும் பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் இயேசு தன் போதனைகளில் சமாரியாவை உயர்த்தி பேசும் ஓவியங்களை கூறுகிறார். சமாரியாவில் யாக்கோபின் கிணற்றாரிகள் இயேசு சமாரிய பெண் ஒருவரை சந்திக்கும் நிகழ்ச்சி அனைவரின் மனதை கவரும் நிகழ்ச்சியாகும். இது யோர்தான் ஆறு. ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்கின்ற காட்சி. எப்படி எங்களிடம் தண்ணீர் கேட்கிறார். இக்காட்சி யோவான் 3வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். யோர்தான் ஆறு, அந்த நிகழ்ச்சி தான் பெத்தானியாவில் உள்ள யோர்தான் ஆறு. அடுத்து யோவான் 3வது அதிகாரத்தில் ஆண்டவரே நீரல்லவா அது மிதியடிகளை கூட நான் அவிழ்க்க தகுதியற்றவன் என்று கூறிய யோவானுக்கு, திருமுழுக்கு யோவானுக்கு இப்பொழுது என்னை விட்டுவிடும் என்று கூறி ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்கின்ற காட்சி தான் இக்காட்சி. ஏனெனில் ஆண்டவருக்கு தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள நம்மையும் இக்காட்சி தூண்டிவிக்கின்றது. ஆகவே தான் திருச்சபைகளிலே ஞானஸ்தானம் என்பது தண்ணீராலும் தூய ஆவியாலும் நாம் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறோம். மற்றொரு முக்கியமான நகரம், பல புதுமைகளை பார்த்த நகரம், அவரின் கண்டிப்புக்கு உள்ளான நகரம் இது நாசரேத்தூர் இயேசு லாசரை உயிரோடு எழுப்புகின்ற காட்சி. இது யோவான் 11வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். மார்த்தா மரியா 2 சகோதரிகளுடைய சகோதரன் நண்பராக திகழ்ந்த லாசர் மரித்து இருக்கிறார். ஆண்டவர் பெத்தனியாவுக்கு சென்று மறுபடியும் பெத்தனியா ஊருக்கு லாசரை எழுப்புகின்ற காட்சி. லாசரே வெளியே வா என்று உயிரோடு எழுப்புகின்ற காட்சி தான் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. இது நாசரேத்தூர் அமைக்கப்பட்டுள்ளது. இதை புகைப்படமாக எடுத்து உங்களுக்கு விவரித்து கொண்டிருக்கின்றேன் அதிகாரங்களோடு. இது யோவான் 11வது அதிகாரத்திலே நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். யோவான் 11வது அதிகாரத்திலே 25 மார்த்தாளுக்கும் மரியாவுக்கு ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தையானது, உயிரும் உயிர்ப்பும் நானே, என்னிடம் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்ற வார்த்தையின்படியாக இக்காட்சி அமைக்கப்பட்டுள்ளன. கலிலேய கடலின் தொடர் அங்கமாக விளங்குவது யோர்தான் ஆறு. அதன் கரையில்தான் திருமுழுக்கு யோவான் மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று மக்களுக்கு எச்சரித்து போதித்தார். இறைமகனாகியும் தன் முன்னோடியான திருமுழுக்கு யோவானிடமே கடவுளின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார். யோர்தான் ஆறு சாக்கடலில் சங்கமமாகிறது. சாக்கடலுக்கு அடுத்து அமைந்திருப்பது எருசலேம் நகரம். யூதேயா, சமாரியா, கலிலேயா இந்த பகுதிகளையெல்லாம் கடந்து மீண்டும் யூதேயா நாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எருசலேம் அருகே அமைந்திருப்பது பெத்தானியா என்ற கிராமம். இதில் லாசர், மரியா, மார்த்தா என்ற சகோதர சகோதரிகள் வாழ்ந்தார். இவர்கள் இயேசுவின் அன்பை பெற்றவர்கள். தொடர்ந்து நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிற இடமானது இயேசுவை கல்வாரி மலையிலே சிலுவையில் அறைந்த இடமாக கருதப்படுகின்ற யோவானுக்கு எழுதிய அதிகாரம்
19வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம். யோவானுக்கு எழுதிய திருமுகம் 19வது அதிகாரம் நீங்கள் படித்தால் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். ஆகவே தான் பைபிளுடைய அதிகாரங்களை உங்களுக்கு சொல்கின்றேன். அந்த இடத்துல தன்னுடைய தாயையும் இதோவும் தாய் என்று நமக்கு ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கின்ற காட்சி. சிலுவையும் தொங்கும் பொழுது தன் தாயை அன்பு சிலரினும் மாத்திரம் ஒப்புக் கொடுக்கவில்லை, நமக்கும் தாயாக தந்துள்ளார். அநேக மக்கள் இந்த இடத்திற்கு வந்து இந்த இடத்துல ஆண்டவரை தரிசிக்கின்றார்கள். அந்த காட்சி தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். நண்பர்களே, இதுவரையில் இயேசு பணி செய்த புனித பூமியை சுற்றி ஒரு சிறு பயணம் செய்திருக்கிறோம். இது ஒரு எளிய முயற்சி. அனைத்தையும் உள்ளடக்க இடமில்லை. இயேசு வாழ்க்கைகளை உங்கள் முன் கூடிட்டு பார்ப்பதே இதன் நோக்கமாகும். அனைவருக்கும் நன்றி. இந்த அன்னை மரியின் ஆணை என்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் அநேக செய்திகளை வேதத்தை படித்து நாங்கள் உங்களுக்கு செய்திகளை கொடுத்து வருகின்றோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் அந்த செய்திகளையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.